இலங்கையை ரோம் சட்டத்தில் கையிடத்த சொல்லி தமிழரசு கட்சி சொன்ன உடனே இலங்கை அரசாங்கம் செய்திடுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது இலங்கை நாடாளுமன்றத்தில் 225 பேர் இருக்கிற இடத்துல வெறும் 8 பேரை வச்சு கொண்டு இவர்கள் நாங்கள் சண்டியர்களாக இந்த வெளியில சொல்லி கொண்டிருப்பது அபத்தமானது. ஒன்று. முதலாவது, உலகளாவிய பெரும் வல்லரசுகளே அழுத்தம் கொடுக்கிற போது அவர்கள் அங்கே சைன் பண்ணாமல் இருக்கிற இடத்துல இவர்கள் எம்மாத்திரம். சரி, ஓகே, அவர்கள் தங்களுடைய ஆத்ம திருப்திக்கு தாங்கள் செய்தார்கள் என்று சொல்லட்டும். தமிழ் மக்களுக்கு வீரதீர பேச்சுக்களை பேசி, இந்த தமிழ் அரசியல் தலைமைகள் வீரதீர பேச்சுக்கள் பேசி பழக்கம் தானே. நாடாளுமன்றத்தில் ஆட்கள் இல்லாம பேசி போட்டு அதை வீடியோ எடுத்து வெளியில போட்டு தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற கூட்டம் தானே. அதை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள். இந்த ஏமாற்றுக்களை விடுத்து இவர்கள் அதாவது இலங்கை அரசியல் சட்டத்துக்குள் குந்தி இருந்து கொண்டு அந்த சட்டத்துக்குள்ளால் ஏதாவது தீர்வு வரும் என்று சொல்லுவது இந்த முதலாளியிடம் போய் எனக்கு சம்பளம் கூட்டத்தாண்டு விக்கி எடுப்பதற்கு சமனானது. இப்படித்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு என்பது இலங்கை நாடாளுமன்றத்துக்குள்ளோ அல்லது இலங்கை தீவுக்குள்ளோ தீர்க்கப்பட முடியாது என்ற அடிப்படையில நாங்கள் ஐநா நோக்கி போறோம். ஆகவே இவ்வளவு தூரம் மேல போட்டு திருப்பி போய் அங்க பழையபடி நாங்கள் அங்க அதாவது யூனிவர்சிட்டிக்கு போனாங்க, திருப்பி வந்து நான் பாலர் வகுப்புல இருந்து படிக்க போறேன், நான் பாலர் வகுப்பு அபியாசம் செய்ய போறேன் என்று சொல்லி கொண்டிருப்பதுதான் இந்த கதைகள். இது எந்த அளவு தூரம் அறிவியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டமா என்பது கேள்வியாக இருக்கிறது. இரண்டாவது, என்னிடம் அடிக்கடி அந்த ஒரு கேள்வி வருவது, அதாவது ஒரு மக்கள் சமூகத்தினுடைய அறிவியல் மட்டம் என்னவோ அந்த மட்டத்திலிருந்து தான் இந்த சமூக பிரதிகளும் தலைவர்களும் தோன்றுவார்களாம். அப்ப ஆகவே இவ்வாறு தலைவர்களை நாங்கள் தமிழ் மக்கள் தெரிவு செய்வதனால் தமிழ் மக்களுடைய அறிவியல் மட்டம் எங்கே இருக்கிறது என்பதை எடை போடக்கூடிய இருக்கும் அனைத்துலக சமூகத்தால். இதுதான் எங்களிடம் இருக்க பிரச்சனை. அப்ப நாங்கள் ஒரு தமிழ் சமூகம், ஒரு தொன்மை வாய்ந்த அறிவியல் மயப்பட்டப்பட்ட ஒரு சமூகம், ஒரு கல்வி சமூகம் என்று எங்களை நாங்களே சொல்லிக்கொண்டு நாங்கள் எப்படி தலகுகளாக நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த தலகுகளாக நடப்பதை நாங்கள் நிறுத்த வேண்டும். ஆகவே இங்கே இவர்கள் அதாவது ஒரு அரசாக சிந்தித்து தேசமாக தொழிற்படுவதை விட்டுட்டு இவர்கள் தேசமாக தொழிற்படாமல் தனிநபர்களாக சிந்தித்து சுயநலமாக செயற்படுகிறார்கள். அங்கதான் இருக்கு பிரச்சனை. அப்ப நீங்கள் சுயநலமாக சிந்திப்பது பேர்ந்து தனி மனிதனாக செயற்படுவதனால் எந்த பயனும் கிடையாது. தமிழ் மக்கள் ஒரு விடுதலை போராட்டம், ஒரு தேசிய இனம் தன்னுடைய தேசிய அபிலாசைகளை பெறுவதற்கு அவர்கள் தேசமாக திரண்டு சிந்திக்க வேண்டும், தேசமாக திரண்டு தொழிற்பட வேண்டும். அவர்கள் தங்களை ஒரு அரசாக சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திக்காவிட்டால் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய இலக்கு என்ன? நாங்கள் எங்களுடைய இறைமையை பெறுதல்.